எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் புதுசாக வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கிளாஸ் 12th ஸ்டூடெண்ட் என்ன ஆயிருக்காங்கன்னா குத்தப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஃபார்மர் பாய் ஃப்ரெண்டும் ராமேஸ்வரத்தில் இது நடந்திருக்கு. வெட்னஸ்டே அன்னைக்கு மார்னிங் இது நடந்திருக்கு. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது 21 வயசு பையன், அதாவது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஸ்டாக் பண்ணிட்டு பல மாதங்களாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சோர்சஸ் சொல்லுது. அந்த பொண்ணு +2 படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. 17 இயர்ஸு. இது ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு இந்த பொண்ணு. இன்னைக்கு காலையில் ஒரு 8:30க்கு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற வழியில் முனிராஜுங்கிறவன் அந்த பையன் பேர், அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். அப்புறம் அதை முன்னாடி போயிட்டு என்ன கேட்டிருக்கான்னா, அந்த பொண்ணு போகும்போது ஏன் பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அந்த பொண்ணு அவங்ககிட்ட அந்த சைட் போயிடணும் அப்படின்னு பார்த்துருக்கு. அந்த டைமில் அவன் கையில் வச்சுருந்த நைஃபை எடுத்து அப்படியே கழுத்தில் குத்திட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் தப்பிச்சும் ஓடிட்டான் அவன். பக்கத்தில் அந்த பீப்புளெலாம் இருந்திருப்பாங்களே, நெய்பர்ஸ் அந்த மாதிரி அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணை ராமேஸ்வரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் அங்கே போதே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, டெட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பொண்ணும் அந்த பையன் அந்த பொண்ணை குத்தினான்ல, அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு சில வருஷங்களாக இருந்திருக்காங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த பொண்ணு அவங்ககிட்டருந்தே தள்ளி இருக்கணும்னு பார்த்துருக்கு முனிராஜுக்கிட்டேருந்து. அதனால தான் அந்த பொண்ணு கான்டாக்ட்லேயே இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாக் பண்ணதுலேருந்தே அவன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான், அந்த பொண்ணை பேசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பொண்ணு முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கு. அந்த டைம் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண நாளில் அவன் குடிச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹைவேஸ் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ஹைவேவை பிளாக் பண்ணி அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க அந்த ஆள் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போலீஸ் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துனதுக்கப்புறம் அந்த ப்ரொட்டஸ்ட் நிறுத்தப்பட்டிருக்கு. அட்டாப்சி அந்த டெத்து முடிஞ்சு அந்த அட்டாப்சி ஆனதுக்கப்புறம் பாடியை ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த முனிராஜ் அவனே வாலண்டியராக அவன் சரண்டர் ஆனாலும் அவனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இவன் மேலே பல செக்ஷனில் உள்ளே இது பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கஸ்டடியில் இருக்கான் இப்போது. பப்ளிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் இப்போல்லாம் ஸ்கூல் போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட இப்போ சேஃப்டி கிடையாது, விமனுக்குனாலே சேஃப்டிங்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு எப்படி அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் நியூஸ் வரல. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் இன்றைக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. கேர்ள்ஸு நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டியுமே நம்ம வெளியிலலாம் போகும்போது யாராவது நம்மள ஸ்டாக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது. சில பேர்லாம் ஃபோன் பேசிக்கிட்டே போவாங்க. அதனால் பக்கத்தில் வண்டி எப்படி வருது போகுது, நம்மளை யாராவது ஸ்டாக் பண்ணுறாங்களா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் போகும்போது செயின் ஸ்நாச்சிங் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இறந்த அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிறேங்க நான். இப்போ அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். தெரியாமல் இருக்கும்போது மீட் பண்ணுறாங்கிற பேரில் இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.